அப்ப நடைபெற்ற சாலை மறியல்ல கைதான 2 லட்சம் பேர் மீதான வழக்குகள் திரும்ப பெறப்பட்டுச்சு. அது மட்டுமல்ல, குண்டர் தடுப்பு சட்டத்தின் கைது செய்யப்பட்ட வன்னியர் சங்கத்தினுடைய நிர்வாகிகளாக இருந்த பூத்தா அருள்மொழி, பூத்தா இளங்கோவன் அவர்கள் இங்க அமர்ந்திருக்கிறார். வாழைச்செல்வன், ஆரணி ராஜேந்திரன், தாராசிங் ஆகிய 5 பேர் மீதான வழக்கும் திரும்ப பெறப்பட்டுச்சு. அதே போல திரு வாழப்பாடி ராமமூர்த்தி அவர்களும் வன்னியடிகளார் அவர்களும் வன்னியர் கூட்டமைப்பினுடைய நிறுவன தலைவர் சி என் ராமமூர்த்தி ஆகியோர் முதலமைச்சர் கலைஞர் அவர்களை சந்திச்சு மரியாதைக்குரிய எஸ் ராமசாமி படையாச்சியார் அவர்களுக்கு சென்னையில சிலை வைக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வச்சப்போ, அப்போ சென்னைக்கு நான் மேயராக இருந்தேன், என்கிட்ட தான் அனுப்பி வச்சார் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள். சென்னையில 3 இடங்களை குறிப்பிட்டு அவங்க என்கிட்ட கொடுத்தாங்க. அதற்கு பிறகு முடிவு செஞ்சு இறுதியா சென்னை ஆல்டா சந்திப்பில், நந்தனம் ஆல்டா சந்திப்பில் ராமசாமி படையாச்சருக்கு சிலை அமைக்கப்பட்டுச்சு. முதலமைச்சர் கலைஞரும் மேயராக இருந்த நானும் அந்த விழாவில் கலந்து கொண்டோம். வன்னியர் பொது சொத்து வாரியம் அமைக்கணும்னு வன்னியர் சங்க தலைவர்கள் முதலமைச்சர் கிட்ட கலைஞர்கிட்ட அன்றைக்கு கோரிக்கை வச்சாங்க. 2009ஆம் ஆண்டு அதற்கான ஆணை பிறப்பிச்சதும் கழக அரசு தான். இப்போ 2021 6வது முறையாக கழக அரசு ஆட்சி அமைந்த பிறகு 1987 சமூக நீதி போராட்டத்தில் துப்பாக்கி சூட்டுக்கு பலியான 21 சமூக நீதி போராளிகளுக்கு 4 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மணிமண்டபம் அமைக்கப்படும் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நான் அறிவித்தேன். சொன்னபடியே இதோ மணிமண்டபம் கட்டி திறக்கப்பட்டிருக்கு.